ரைட்னா பா தீபாவளிக்கு கூட இப்படி செலிப்ரேட் பண்ணிருக்க மாட்டாங்க இங்க. கண்டினியூஸா இப்படி வெடிக்காதுல்ல. வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க போல. சொன்னது கரெக்டா வெடிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அடிக்கிறாங்கடா. தோத்துனா என்ன பண்றீங்க? போறா கொத்து பரட்டா. குத்துங்கடா. என்னப்பா இது ராத்திரி 2 மணிக்கே கலகட்டுது. நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த டிவி முன்னாடி ஆடுறது, டிவி முன்னாடி கத்துறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சுற்றி நின்று ஊரே பார்க்க களம் காண்பான் புன்னகையில். இதெல்லாம் வீடியோக்காக அதுங்க பண்றது நல்லாவே தெரியுது. உண்மையில கிரிக்கெட் பார்த்து தான் கத்துறாங்களா வேற ஏதாவது? இவங்க என்ன உண்மையாவே ஆர்சி ஃபேன்ஸாங்கிறது டவுட்டா இருக்கு. சொன்னல பஞ்சாப் நேஷனல் பண்ணிருப்பாங்களா? இல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னாலே அது வந்து ஒரு கண்டனா மாத்தி தான் ஆகணும், வேற வழி கிடையாது. பிசினஸ் புரியல எனக்கு. இதெல்லாம் டூ மச். வீடியோ போட்டோம் அவ்வளவுதான். அதான் அப்பா ஒரு வழியா ஜெயிச்சிட்டானுங்கடா. ஓ ஆர்சிபி ஜெயிச்சிடுச்சா? எதிர்பார்த்த வின்னதான். ஆனா த்ரில்லிங்கா வின் பண்ண மாதிரி இப்போ ஒரு வீடியோ எடுப்பேன். நீ போயிட்டு அந்த ஆர்சிபி டீஷர்ட் எடுத்து வா. சிஎஸ்கே டீஷர்ட் எடுத்து வா. சிஎஸ்கே ஃபேன் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றான்னு 10 லைக் எக்ஸ்ட்ரா வரும். அப்புறம் அந்த கடைசி பால் இருக்குல அது மட்டும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி வை. புதுசா பாக்குற மாதிரி பார்த்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன். ரியாக்ஷன் எடுப்போம். நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் இப்படி தான் நடக்குது. அது ரிமோட் எடு. அந்த ஆகாயம் போகாத இதுதான் ரியாலிட்டி. உண்மையாலுமே இதுதான் உண்மையில நடக்குது நிறைய இடத்துல. டீம் முன்னாடி கத்துறது ஓடுறது. இப்பா ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தா எல்லா டீமோட டீஷர்ட் வச்சுக்கணும். அப்பப்ப மாத்தி என்ன பொழப்பா ஆயிடுச்சுல. இப்படியே போச்சுன்னா அன்பு நீங்க ஜெர்சி கடையே வச்சலாம் போல இருக்கே. யார் ஜெயிச்சாலும் டிவி முன்னாடி கத்து. அதுதான் இயல்பு, வேற வழி கிடையாது. அததான் நான் இவரே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணாரு. யார் யாரும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான அந்த ஆர்சிபி ஃபேன்களை காணுமடா. இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் பரவாயில்ல. நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுப்போம். பரவாயில்லங்க. ஈசாலா கப் நம்பே. அவங்க ஏதாவது வந்து பேசி ஏதாவது வீடியோ போடுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே இல்லையே. எனக்கு தெரியும். அப்படியே ஐடி கண்டுபிடிக்கலான்னு பாக்குறியா? அடிக்கடி வந்து பேசிட்டு போவாங்கடா. ஆனா ஜெயிக்கும் போது ஆளை காணும்டா. ஒரு ஆர்சிபியோட லாயல் ஃபேனா அவங்க இருந்தாங்க. அவங்க தான் காணோம். இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. லிங்கா அட விடுப்பா. இந்த நெக்லஸ் பண்ணா நம்ம வேற அடிச்சுக்கலாம். வேற என்ன சேட்டு பொண்டாட்டி அழுது. நீ தீஜிந்தா வேற